ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட இருக்கிற கிச்சன் ஆர்கனைசர்ஸில் ஒரு 6 ஆர்கனைசர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 6 ஆர்கனைசரை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எவர் ஃபேவரேட் ஒரு கிச்சன் ஆர்கனைசர்னே சொல்லலாம். இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து இந்த ஆர்கனைசரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்போம். இதில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2 சைடு வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான ஹூக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வாஷ் பண்ணி வச்சதுனால அப்படியே அது பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி 2 சைடு ஆப்போசிட் சைட்ஸில் வந்து இந்த ஹூக்கை வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது கரண்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாகவே வந்து கிச்சன் கவுண்டர் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நைஃபுக்கு ஒரு ஸ்டாண்டு வைப்போம். அந்த மாதிரியான நைஃபை வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பூனுக்கு தனியாக ஹோல்டர் வச்சுப்போம். ஆயிலுக்கு கேனுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி கிடையாது. இந்த ஸ்டாண்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாலில் கூட வந்து ஆணி அடித்து இது ஹேங் பண்ணிக்கிற மாதிரியாக மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் வந்து நான் வந்து கிச்சன் கவுண்டர் ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி நிற்க தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து டைல்ஸு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படியே நிற்க வச்சுக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரேட் ஆர்கனைசர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா சப்பாத்தி தவா ஒரு பக்கம், ரோலர் ஒரு பக்கம்னு இல்லாமல் இது ஒரே இடத்துல வந்து எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா அயன். இது வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியும் கூட. இதில் வந்து தோசை தவா வச்சுக்கலாம். இன்னொன்றுத்தில் வந்து இந்த சப்பாத்தி கட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ரோலர், அதெல்லாம் வந்து இதில் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதுவும் 2-3 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ நான் கிட்டத்தட்ட காட்டுற எல்லா ஆர்கனைசர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. மெட்டல் வந்து அலுமினியம். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கீழே விழாமல் இருக்கும். இது பாருங்கள், இது நைஃபுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்லாம் பெரிய நைஃபு, சின்ன நைஃபுன்னு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது 2துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி வரும். ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியான ஹோல்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த கேப் வழியாக இந்த ஹூக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, க்ளீனிங் ஐட்டம்லாம் வந்து இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து கிச்சனில் வந்து சிங்க்கு ஏரியாவில் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஹோல்டரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து சிங்க் ஏரியாவில் தான் வந்து நான் கவர் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிங்க் ஏரியாவில் வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி. இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. பட் மெயின்டெனன்ஸ்க்கு அலுமினியம் நல்லா இருக்குன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து பாருங்கள், இதில் வந்து இந்த காஃபி மக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இது வரைக்குமே நான் வந்து இந்த பீங்கான் மக்லாம் வந்து வாங்கினதே இல்லை. பட் வாங்கணுன்னு ரொம்பவே ஆசை. பட் கிச்சன் ரொம்ப சின்னதுன்றதுனால வாங்கினதில்லை. சரி, இனிமேல் வந்து இந்த பீங்கானில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நம்ம சாப்பாடு செய்கிற கரண்டிலாம் ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான
ஒரு ஆர்கனைசர் தான். இதில் வந்து 17 ஹூக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 17 கரண்டி வரைக்குமே நம்ம இதில் ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோச்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இதில் வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆணி அடிச்சுக்கிற மாதிரி. மோச்சன்கிற பிராண்டு நல்லா இருக்குது. பட் நமக்கு வந்து துரு பிடிக்கும். மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த ஆர்கனைசர் தான். இது வந்து நான் கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த வெர்டிக்கலாக இருக்கிற ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதுனால பாத்திரத்துங்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம வீடெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். லைட் வெயிட்டும் கூட, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே நல்லா வந்து உழைக்கும் நமக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஃப்யூச்சரில் இந்த ஆர்கனைசர் சம்மந்தமான அப்டேட்லாம் வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான வீடியோக்கள் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.